மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இந்த வசனத்தின்படி நீங்க கேட்கணும். நீங்க கேட்டா பிதா உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். நிறைய பேருக்குள்ள ஆண்டவரிடத்துல எதெல்லாம் கேட்கறதுங்கிறதுல நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், கேள்விகள் இருக்கும். சில பேர் நிறைய ஜெபத்திற்கு வருவாங்க, அவங்க பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக. அந்த பிரச்சனை வழியா கடந்து வரும்போது மனிதர்கள் இடத்துல போய் கேட்பாங்க, ஒரு உதவியோ இல்ல ஒரு காரியமோ, ஒரு சரீர பிரகாரமா ஒரு ஹெல்ப் வேணுமோ, ஒரு மருத்துவர் இடத்துல கூட ஃப்ரீயா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க பிரச்சனைகளை சொல்லி அந்த ஹெல்ப்பை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா தேவனிடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. தேவனிடத்துல ஆண்டவரே எனக்கு முடியலப்பா, எனக்கு பலன் கொடுங்கன்னு என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு மருத்துவர் இடத்துல போய் எனக்கு இந்த பிரச்சனைக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு இதுக்கான டேப்லெட்ஸ் கொடுங்க, இதுக்கான காரியங்கள் கொடுங்க. அதே போல உலக பிரகாரமா ஏதோ ஒரு சரீர பிரகாரமா எந்த ஹெல்ப்னாலும் அதை மனிதர்களிடத்துல ஈஸியா கேட்டுருவாங்க. ஆனா யார் இடத்துல கேட்க மாட்டாங்க, கர்த்தர் இடத்துல. இன்றைக்கு நீங்க யோசிச்சு பார்க்க போறீங்க, என்னென்ன காரியம் நான் இன்னும் தேவனிடத்துல கேட்கவே செய்யல. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இந்த காரியத்துக்கு ஏன் அற்புதமே நடக்கல, இந்த காரியத்துக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்க, இல்ல ஒரு அந்த காரியம் உங்களை ரொம்ப அழுத்தி கொண்டு உங்களை ரொம்ப கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டு இருக்குது. ஆனா இன்னும் வரைக்குமே நீங்க அதை தேவனிடத்துல போய் ஆண்டவரே இதுக்கு பலன் தாங்கன்னு இன்னும் கேட்கல. அப்படிப்பட்ட சில காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, இருந்து கொண்டுதான் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்ம ஓபன் அப் பண்ணி நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய பிதாவின் இடத்துல, பரம பிதாவின் இடத்துல எல்லாவற்றையும் தயக்கம் இல்லாம கேட்க போறோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம சொந்த ரட்சகராய் வைத்திருக்கிறோம், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய பக்க பலனாய் வைத்திருக்கிறோம், ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் சொல்றோம். ஆனா ஆண்டவர்கிட்டயே போய் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் அதை உலக பிரகாரமாவே அல்லது மற்ற மனிதர்களிடத்திலேயே அந்த காரியத்தை கேட்டுக்கொண்டு அதற்கு பதில் கிடைக்காம, தீர்வு கிடைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு லோன், எஜுகேஷன் லோன் அந்த மாதிரி ஏதோ ஒரு லோன் தேவைப்படுது. நீங்க எத்தனை மனிதர்களிடத்துல விசாரிச்சாலும் குறிப்பிட்டு இந்த பேங்க்ல போய் கேளுங்க அப்படின்னு சொன்னா, இந்த பேங்க்ல உள்ள மேனேஜரை மீட் பண்ணி நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி சைன் போடுற வரைக்கும் உங்களுக்கான லோன் அது சாங்ஷன் ஆகுமா? எத்தனை எக்ஸ்பர்ட்டான மனிதர்கள், பெரிய பெரிய செல்வம் படைத்தவர்களா இருக்கலாம், அவங்க பேசினா, அவங்க ஒரு ஃபோன் பண்ண அந்த மேனேஜர் சைன் பண்ணி தர்ற அளவுக்கு அவங்க பெரிய ஆட்களா இருக்கலாம். ஆனா நீங்க அந்த பேங்க் மேனேஜரை மீட் பண்ணி பேசினாதான் உங்களுக்கான காரியங்கள் என்ன ஆகும், கைகூடி வரும். இன்னைக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை குறித்து நீங்க எல்லா மனிதர்களிடத்திலும் பேசிட்டீங்க. குறிப்பிட்ட பிரச்சனையை குறித்து உங்களுக்கு தெரிந்த நல்ல பணம் படைத்தவங்க, நல்ல ஞானிகள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, நல்ல அட்வைஸ் பண்றவங்க எல்லாரிடத்திலும் பேசிட்டீங்க. ஏன் புலம்பி கூட தீர்த்துட்டீங்க. ஆனா தேவனுடைய பாதத்துல போய் உட்கார்ந்து அதை குறித்து என்ன பண்ணவே இல்லைன்னு, ஆண்டவரே எனக்கு நீங்க இதை தந்தாதான் உண்டுன்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு தேவனிடத்துல தெரியப்படுத்த போகிறோம். ஆமென். மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்டு ஒரு மாசம் கழிச்சு கொடுக்கப்படும்னு எழுதப்பட்டிருக்கா? நீங்க கேட்டு பல வருஷம் கழிச்சு தான் நான் தருவேன். நீங்க கேட்ட பிறகு உங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், நீங்க ஓகேன்னு வெரிஃபை ஆனாதான் தருவேன். ஒரு லோன் கேட்டா கூட உட்காந்து அவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணி அது நீங்க கட்டுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, உங்களால முடியுமா, அது இதுன்னு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பல காரியங்களை முடித்துதான் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை, நன்மையை செய்கிறார். அப்போ இங்க தேவன் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுதே அது உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். நீங்க கேட்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நீங்க கேட்க பழகணும். ஆமென். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இந்த பிரச்சனைக்கான தீர்வு டாக்டர் சொல்லியிருக்கிறார், இத்தனை வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான் இது சரியாகும். உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்க பொருளாதார பிரச்சனைகளை நீங்க மேற்கொண்டு மீறி ஒரு நல்ல நார்மல் லைஃபுக்கு வரணும்னா, நான் இதே போல இத்தனை மாதங்கள் சம்பாதிக்கணும், எனக்கு வர வேண்டிய பணங்கள் இப்படி தொடர்ச்சியா வரணும், அப்போதான் நான் இந்த கடன்ல இருந்து வெளியில வர முடியும். இல்லை, எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் நடக்கணும்னா இது உலக பிரகாரமா வாய்ப்பே இல்லை, இதற்கான இந்த மருந்தை தொடர்ந்து என் வாழ்நாள் பரியந்தம் சாப்பிடணும். இதெல்லாம் வைத்து கொண்டு போய் தேவனிடத்துல, ஆண்டவரே எனக்கு மாத்திரை வாங்க காசு தாங்கன்னு கேட்க கூடாது. நான் சொல்ல வர்றது புரியுதா? போய் ஆண்டவரிடத்துல போய் ஒரு காரியத்தை நாம் கேட்கும் முன்பதாக அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நாம் கேட்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறோம், ஆண்டவரே ஒரு பலவீனம், ஆண்டவரே இதை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்கப்பா, ஒரு பிரச்சனையா, பொருளாதாரத்துல பிரச்சனையா, ஒரு சரீரத்துல பிரச்சனையா, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, இதை நான் தாங்கி இல்லை.
2 காரியங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒண்ணு, தண்ணீர்கள் நடுவே நடக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. தண்ணீர்கள் நடுவே நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. தண்ணீர்களுக்கு மேலே நடக்கிற அனுபவம்னு ஒண்ணு இருக்கா? தண்ணீர்களுக்கு நடுவே செங்கடல் வழியா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல என்ன பண்ணாங்க? கடலை பிளந்து தண்ணீருக்குள்ள நடந்தாங்க. புதிய ஏற்பாடுல கர்த்தராகி இயேசு எங்க நடந்தாரு? அவர் நினைச்ச தண்ணீரை பிளந்து நடந்திருக்கலாமா? ஆனா அவர் நடக்கல. அவர் எப்படி நடந்தார்? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா, அதனால இந்த தண்ணீரை நான் கண்டிப்பா கடந்தே ஆகணும். நிறைய பேர் மைண்ட் செட் பண்ணிட்டீங்க, இந்த தண்ணீரை நான் கடக்கணும், இந்த பிரச்சனையை நான் சந்திக்கணும், இந்த பலவீனத்தை நான் சந்திக்கணும், இந்த போராட்டத்தை நான் சந்திக்கணும். சந்திச்சு 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 அழுது 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 ஜெபிச்சு 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 இதை என்ன பண்ணணும்? கடந்து வரணும்னு நீங்க என்ன பண்றீங்க? ஆசைப்படுறீங்க. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிட்டாரு. நான் தண்ணீர்களுக்கு மேல அந்த பிரச்சனையே பார்க்க முடியாத அளவிற்கு, அந்த பிரச்சனையை தாண்டி செல்வதற்காக, அந்த பிரச்சனையின் சுவடு கூட உங்க மேல ஒட்டாத அளவிற்கு உங்களை கடந்து போக பண்ணுவதற்கு அவர் மாதிரியை வைத்து சென்று விட்டார். ஆமேன், ஆமேன். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன விசுவாசிக்கிறோம்? நான் இந்த பிரச்சனையை கடக்கணும், இந்த பிரச்சனையை எப்படியாவது மேற்கொண்டு வரணும். சில சரீரத்துல சில வியாதிகள், சில பலவீனங்கள் வரும்போது, பெரிய வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் சொல்லிட்டாரு இவ்வளவுதான் 6 மாசம் தான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும். ஆனா ஒரு ஜுரமோ ஒரு சின்ன சின்ன பலவீனம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால தாங்கிக் கொள்ள முடியற உடனே போவோம் மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரை வாங்க, அல்லது நம்ம மெடிக்கல் பாக்ஸ்ல என்ன மாத்திரை இருக்குதோ நம்ம ரெகுலரா இருக்கிற ஒரு மாத்திரை எடுத்து போட்டு நம்ம வேலைக்கு என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். அந்த பிரச்சனையை நான் சமாளிக்க எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு பலன் இருக்கு. இந்த இடத்துல யாரு வேண்டாம்? ஆண்டவர்கிட்ட இதை கொண்டு போக வேண்டாம். இப்படி நம்முடைய சரீர பலவீனங்களை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகளை, இது என் கூடவே பிறந்தது, இது திருமணமான நாள்ல இருந்து இந்த பிரச்சனை என் கூட தானே இருக்குது, இது நான் இத்தனை வருஷங்களா இந்த பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு தானே வரேன். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தண்ணீர்களை பிளந்து நடக்கிறது இல்ல, தண்ணீர்களுக்கு மேலே நடந்து அதை நீங்கள் கடந்து போக போகிறீர்கள். ஆமேன். தண்ணீர்களுக்கு உள்ள போய் அழுது அழுது அல்ல, தண்ணீர்களுக்கு மேலே நடந்த கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமேன். அவர் இன்றைக்கு நம்மை தண்ணீர்களுக்கு மேலே நடக்க பண்ண விரும்புகிறார். ஆமேன். பேதுருவை பார்த்து சொல்றார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் வரணும். பேதுரு அதை தான் சொல்றாரு, ஏசப்பா நீங்கன்னா நான் நடந்து வரணும். இன்றைக்கு நாமும் அப்படிதான் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே நீங்க தண்ணீர்களுக்கு மேல நடந்தீங்கல்ல, நானும் என் பிரச்சனைகளுக்கு மேல நடக்க எனக்கு கிருபை தாங்க. ஆமேன். என் பலவீனங்களுக்கு மேல நடக்க எனக்கு கிருபை தாங்க. என் பொருளாதார சிக்கல்களுக்கு மேல நடக்க எனக்கு கிருபை தாங்க. எத்தனை நாட்கள் நாங்கள் தண்ணீரை பிளந்து 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 நாங்க டயர்ட் ஆயிட்டோம் ஏசப்பா. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற பராக்கிரமம் உள்ள தெய்வத்தை இல்ல, புதிய ஏற்பாட்டுல உயிர் தெளிந்த வல்லமையோடு நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்க தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் போது நாம் எப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனிடத்துல கேட்கிறோம் என்பதை நம்ம பார்த்து என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆமேன். 2 கேள்விகள் வேதத்துல இருந்து 2 பேர் கேட்ட காரியங்களை குறித்து இன்னைக்கு தியானிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். நம்பர் 1 எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம். இங்க அக்சால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க திருமணமாகி கணவனுடைய வீட்டுக்கு போறாங்க. காலேப் அவருடைய மகள். காலேப் யாரு? காலேப் யாரு? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? காலேப வனாந்தரத்துல எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள்ள பிரவேசிச்சவங்க 2 பேர் தான். அதாவது ஒட்டுமொத்த பேர்ல 2 பேர் இல்ல, எகிப்துல ஸ்டார்ட் பண்ணி கானானுக்குள்ள போனவங்க பல லட்சம் பேர் உள்ள பிரவேசிச்சாங்க. ஆனா எகிப்திலிருந்து கானானுக்குள்ள வந்தவர்கள் எத்தனை பேர் தான்? 2 பேர். ஒன்னு யோசுவா, இன்னொன்னு காலேப். இந்த காலேபுக்கு ஒரு பெண், அவங்க பேர் தான் என்னது? அக்சால். அந்த அக்சாலுக்கு யாரை திருமணம் பண்ணலாம் அப்படிங்கும் போது அவர் ஒரு டிமாண்ட் பண்றாரு. என்னன்னா, அதான் 12வது வசனத்துல, கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை நான் என்ன பண்ணி கொடுப்பேன். நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், அந்த காலத்துல எல்லாம் இந்த காளை அடக்கிறவர்களுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன், இந்த ஊரை யாரு வின் பண்ண அப்படி இருக்கும். ஸோ இந்த கீரியாத் செப்பேரை யாரு வின் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு நான் என் குமாரத்தையே நான் திருமணம் பண்ணி கொடுப்பேங்கும் போது, ஒத்னியேல் என்கிற ஒரு மனிதன் அந்த காரியத்தை பண்ணி அக்சாலை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ அக்சால் எங்க கிளம்பி போறாங்க? தன்னுடைய கணவனோடு கூட கணவன் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அவள் புறப்படுகையில் 14வது வசனம் சொல்லுது, என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையிலிருந்து இறங்கி வராங்க.
கழுதியிலிருந்து இறங்கி வரும்போது காலேப் அவளை பார்த்து கேட்குறாங்க, நான் எல்லா ஆசீர்வாதம் நிறைய காரியங்கள் உனக்கு கொடுத்துட்டேன். அதாவது இப்போலாம் நம்ம சீர் வரிசைன்னு சொல்றோம்ல, பெண் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அநேக சீர்கள் கொடுத்து அனுப்புறது மாதிரி அவன் நிறைய நிலங்களை கொடுத்துட்டார் அக்சாலுக்கு. இப்ப அக்சால் கழுதியில ஏறி கிளம்ப போற நேரத்துல அவளுக்கு ஒரு யோசனை, நம்ம அப்பாட்ட போய் ஒரு காரியத்தை கேட்கணும்னு சொல்லி கழுதியில இருந்து இறங்கி வந்து வர்றதை பார்த்து காலேப் ஒரு பயத்தோட கேட்கிறாரு, கிளம்பி போக வேண்டிய மகள் இறங்கி வர்றாங்களேன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும் போது 15வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்ம கேட்க வேண்டியது என்னது? ஆசீர்வாதம். ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஒருவேளை இன்னைக்கு குறிப்பிட்ட விதமாய், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்க தரணும், எனக்கு நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறீங்க. அந்த இடத்துல இது யோசுவா புஸ்தகத்திலையும் இதே சம்பவம் வருது. 15வது அதிகாரத்துல எனக்கு நிறைய நிலங்களை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, இந்த ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாமே ஓகே, ஆனா எனக்கு இன்னொரு ஆசீர்வாதம் வேணும். ஆமென். ஆண்டவரிடத்துல அதை கேட்க போற. குறிப்பிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கு, இந்த ஆசீர்வாதம் இருக்கு, இது இருக்குது, ஓகே, உலக பிரகாரமா வேலை ஸ்தானத்துல குடும்பத்துல இதெல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் வேணும். ஆமென். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே வேணும்னு நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமென். எந்த ஒரு ஆசீர்வாதம், நம்ம எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றாலும் ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஆண்டோடைய பாதத்துல ரொம்ப வருஷமா காத்துட்டு தான் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், எல்லாமே ஓகே ஆண்டவரே, ஆனா எனக்கு இன்னும் பிள்ளை இல்லையே. ஆமென். ஆபிரகாமுக்கு எல்லாமே இருக்குது, என் பேரை சொன்னா அங்க என் பேரை கேட்டா எனக்கு நடுங்காதவர்கள் இல்லை, எனக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது, ராஜாக்கள் கூட என் பேரை கேட்டா ஆபிரகாம் அப்படின்னு வணங்குற அளவிற்கு எனக்கு செல்வாக்கு இருக்குது, என்னுடைய பேர் பிரஸ்தாபம் இருக்கு, நல்ல வேலை, நல்ல பராக்கிரமம் இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு என்ன இல்லை? ஒரு குழந்தை இல்லை. என் பேரை சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்லை. இந்த இடத்துல அக்சால் இறங்கி வர்றாங்க, அப்பா எனக்கு நீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஆமென். அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த அக்சால் 15வது வசனத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால். இன்னைக்கு எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற நிலங்கள், நிறைய நிலங்கள் கொடுத்திருக்கீங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கீங்க, ஆனால் அவைகள் எல்லாம் எப்படி இருக்கு? வறட்சியா இருக்கு. நிலம் இருக்கு, ஆனா அது பயன்படுத்துகிற மாதிரி இல்ல. ஆசீர்வாதங்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரை கேட்டோம்னா, நம்ம ஒவ்வொருத்தர் சம்பவம், ஒவ்வொருத்தர் ஜெனரேஷன்ல சொல்லுவாங்க, எங்க தாத்தா அவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தார், இந்த ஏரியால நடந்து போகும்போது இந்த இடங்கள்லாம் எங்க தாத்தா வச்சிருந்ததுதான், எங்க அப்பா காலத்துல இதெல்லாம் எங்களுடைய இதா இருந்தது, எங்க பரம்பரையில இவங்க எங்களுடைய முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ல ரொம்ப பேர் பெற்று வாழ்ந்தாங்க. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, ஆனா பயன்படுத்துகிற முடிகிற மாதிரி இல்ல. நம்முடைய வாழ்க்கையில இது இருக்குது, அது இருக்கு, வேலை இருக்கு, ஆனா அது நல்ல ஆசீர்வாதத்தை நமக்கு தர்ற மாதிரி இல்ல. குடும்பம் இருக்கு, ஆனா அதனால நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல. எல்லாமே இருக்கு, நிலங்கள் இருக்கு, ஆனா நிலங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? வறட்சியா இருக்குது. அங்க அக்சால் கேக்குறாங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும். நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள், எனக்கு நீங்க தரக்கூடிய ஆசீர்வாதங்கள், என்னுடைய வறட்சிகள் எல்லாம் மாறி நான் செழிப்பாய் மாறுவதற்கு ஏதுவாய் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் வேணும்னு அக்சால் கேட்டாங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன், ஆண்டவரே எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் யாருடைய ஆளுகைக்குள்ளேயோ இருக்கு, அந்த ஆசீர்வாதங்கள் வறண்டு போய் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதங்கள் நான் பயன்படுத்த முடியாதபடிக்கு இருக்கு, சத்துருடைய ஆளுகைக்குள்ள இருக்குது அந்த ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு என் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் போய் சம்பாதிச்சாங்கன்னா என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், ஆனா பிள்ளைங்க சம்பாதிக்க போகல. என்னுடைய கணவர் நல்ல சரீர சுகத்தோடு இருந்தாருன்னா அவர் மூலமா நன்மை வரும், ஆனா கணவனுக்கு சரீரத்துல சுகம் இல்லை. என்னுடைய மனைவிக்கு இந்த காரியத்துல ஒரு நன்மை நடந்ததுன்னா எனக்கு என் குடும்பம் ஆசீர்வாதமா மாறிடும், ஆனா அந்த நன்மை இல்லை. நான் எதிர்பார்த்து தேடி இருக்கேன், என் கையின் பிரயாசத்துல ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டுனா என் கடன்ல நான் அடைச்சிருவான ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு என்னுடைய நிலங்கள் இருக்கான அவைகள் எல்லாம் எப்படி இருக்கு? வறட்சியா இருக்கு. எனக்கு இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், அத்தனை வறட்சிகளும் செழிப்பாய் மாறும்படிக்கு எனக்கு நீர் ஊற்றுகள் உள்ள இடம் வேணும். ஆமென்.
இங்க அக்ஸால தான் கேட்குறாங்க, நீர் பாய்ச்சலான நிலங்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பைபிள்ல போடப்பட்டிருக்குது, நீர் ஊற்றுகள் உள்ள இடங்கள் எனக்கு வேணும். நீர் ஊற்றுனா என்னது? தண்ணி ஊறி ஊறி ஊறி. அந்த நீர் ஊற்று யாரை அடையாளப்படுத்துது? நீர் ஊற்றுனா யாரு? ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுகிற அந்த ஜீவ நீரூற்றாகிய ஆவியானவர் நம்முடைய நிலங்கள்ல அவர் இறங்கி அவர் கிரியை செய்யும் போது வறண்ட நிலங்கள் செழிப்பாய் மாறிடாமே. அப்போ ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றிற்குள்ள அவர் கிரியை செய்ய துவங்கணும். ஆமேன். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமேன். உங்க சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். ஆமேன். உங்க வறட்சியா இருக்கிற பொருளாதாரத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். ஆமேன். உங்க வேலை ஸ்தலங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். ஆமேன். உங்க சபைகள்ல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். ஆமேன். எங்க வறண்டு போய் இருக்கிறதோ, எங்க வறட்சிகள் காணப்படுகிறதோ, எந்தெந்த ஆசீர்வாதங்களை சத்துரு ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறானோ அந்தந்த இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் பலத்த விதமாய் இந்த நிமிஷத்துல இருந்து கிரியை செய்ய துவங்கணும். ஆமேன். அதுதான் ஆசீர்வாதம். ஆமேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எல்லைகளுக்குள்ள அவர் வரும்போது அது ஆசீர்வாதமாய் மாறுது. வறண்ட இடம் தான். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசும்போது ஆபிரகாம் ஒரு நம்பிக்கையை கூட இழந்த சூழ்நிலையில தான் போய் நிக்கிறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அங்க உண்டாகுது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருது. ஆண்டவர் சாராயை மாத்தினாரா? ஆபிரகாம் சாராய், உங்க 2 பேர் பேருக்கு தான் குழந்தை இல்ல, சரி நீ ஜோம் பண்றியா, சரி உனக்கு நான் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், அவள் மூலமா, சரி ஆகார் மூலமா குழந்தை பிரச்சனை, அதுதான் உன் புத்திரன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணல? நான் உனக்கு சொன்ன நிலம்தான், நான் உனக்கு கொடுத்திருக்கிற வேலைஸ்தனம் தான், நான் உனக்கு கொடுத்திருக்கிற அதே கணவர் தான், அதே குடும்பம் தான். ஆனா நான் வந்து கிரியை செய்யும் போது அது செழிப்பா மாறிடும். ஆமேன். அதே வேலைஸ்தனத்துல, அதே இடத்துல, அதே நம்மளுக்கு எதிராக செய்யப்பட்ட மாந்திரீகம் இருக்கிற இடத்துல நம்ம அதே பலவீனத்தோட, அதே எல்லாமே அதே தான், அதே சாரால், அதே ஆபிரகாம் தான். வயது இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குது. காரியங்கள், சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமா இல்லை. ஆனா தேவன் அங்க இறங்கி வரும்போது அந்த வறண்ட நிலங்கள், விடாய்த்து போயிருக்கிற ஆத்துமாக்கள், தண்ணீரற்றது போல இருக்கிறது அவாந்தர வெளி, அது செழிப்பான நீர் கேணிகளாய் மாற்றப்படுகிறது. ஆமேன். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர்ங்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், நீங்க வரணும். ஆமேன். அவர் வந்த ஆசீர்வாதம். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தா நமக்கு ஆசீர்வாதம். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் வேற, ஆசீர்வாதம் வேற இல்லை. அவர் வந்த ஆசீர்வாதம் அந்த இடத்துல வந்துரும். ஆமேன். இப்போ உங்கள் எல்லைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை நீர் வேணும்னு கேளுங்க. ஆமேன். கேளுங்கள் தரப்படும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உங்க பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஆமேன். நான் செல்லுகிற இடங்கள்ல எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். நான் வேலை செய்கிற இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டே இருக்கணும். ஆமேன். நான் படிக்கிற இடங்கள்ல, என்னுடைய வீட்டுல, நான் எங்கு கடந்து சென்றாலும், நான் ஒருவேளை கடை தெருவுக்கு போனாலும் வந்தாலும், நான் எந்த காரியத்தை செய்ய போனாலும் வந்தாலும், பிரயாணப்பட்டாலும் அமர்ந்திருந்தாலும், பரிசுத்த ஆவியானவரை நீர் எனக்கு வேண்டும், நீங்க எனக்கு வேண்டும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவர் ஆசீர்வாதத்தை தந்துருவார். ஆமேன். வறண்ட நிலம் தான், இந்த குடும்பம் அவ்வளவுதான், அப்படியே முடிஞ்சு போயிரும், இந்த சந்ததியோட முடிஞ்சு போச்சு, அல்லது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை இல்ல. பரிசுத்த ஆவியானவர் யுக யுகமாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். நீங்க நினைக்கலாம் சில காரியங்கள், இது என் காலத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, நான் செய்த இந்த காரியங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய சரீரம் ரொம்ப மோசமாயிட்டு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? பரிசுத்த ஆவியானவர் அதை டேக் ஓவர் பண்ணிக்கிடுவார். ஆமேன். இப்பொழுதே அவரை வரவேற்கணும். ஆண்டவரே, ஆவியானவரே, என் ஆசீர்வாதம் நீங்க தான்ப்பா. ஆமேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவரே, என் ஆசீர்வாதமே நீங்க தான்ப்பா, நீங்க என் கூட இருக்கிறது தான்ப்பா ஆசீர்வாதம், என் எல்லைகளை நீங்க தங்கி இருக்கிறது தான்ப்பா எனக்கு ஆசீர்வாதம். ஆமேன். அந்த ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மை ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுகிறார். ஆமேன். வேதத்துல நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கூட, தேவ ஆவியானவருக்கு அவங்க இடம் கொடுக்க அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற அவங்க மட்டும் நல்லா இல்லை, அவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. ஆமேன். உனக்குள் உன் சந்ததிகள் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நீங்க அந்த ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்கன்னா அவரை உங்க வீட்டுல நீங்க தங்க வைக்க பிரயாசப்பட அவர் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமா என்ன பண்றாரு? மாற்றுகிறார். இது நம்பர் 1 என்னது? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்கணும். அந்த ஆசீர்வாதம் யாரு?
பரிசுத்த ஆவியானவர். அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ரெண்டாவது இந்த மத்தேயு 13வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், விதைக்கிறவனை பற்றி ஒரு உவமை கொடுக்கப்பட்டிருக்கு. உவமைனா என்னது? அந்த காரியத்தை நேரடியா சொல்லாம ஏதோ ஒரு காரியமா சொல்லி அதை கஷ்டப்பட்டு புரியணும். அதை ஈஸியா என்ன பண்ணிக்கொள்ள முடியாது, புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ ஜனங்கள் இடத்துல இயேசு உவமைகளாக சொல்றாரு. ஏதோ ஒரு கதை சொல்றாரு, காக்காவை பத்தி சொல்றாரு, நரியை பத்தி சொல்றாரு, ஏதோ ஒரு கதையை சொல்றாரு. ஜனங்கள் பாதி அதை புரிஞ்சு கொள்ளும் புரியாமலும் அப்படி இருக்கிறாங்க. அப்ப சீஷர்கள் ஆண்டவர்ட்ட வந்து கேட்கறாங்க, ஏன் ஜனங்களோட நீங்க எப்படி பேசுறீங்க? உவமைகளாய் பேசுகிறீர். ஏன் சீக்கிரட்டா பேசுறீங்க? ஏன் புரியாத புதிர் போல பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி காரியங்களை பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. அதோட இன்னொரு மீனிங் என்ன, அந்த மீனிங் எங்களுக்கும் என்ன பண்ணல, புரியல, எங்களுக்கு என்ன பண்ணித்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணித்தாங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல நிறைய பேர் நம்ம கேட்க தவறுகிற காரியங்கள் என்ன தெரியுமா, வெளிப்பாடுகள். ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இதை தாரும், அதை தாரும், ஆசீர்வாதங்கள் கூட எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும், இந்த நன்மை தாங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா வெளிப்பாடுகளை குறித்து நம்ம கேட்க மறந்து போயிடும்.